இன்றைக்கு நான் ஈழத்தினுடைய ஒரு சினிமா செயற்பாட்டாளர், நீண்ட காலமாக சினிமாவுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நபர், என்னுடைய நண்பர் சந்திக்க போகிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? சும்மா சொல்லுவோம், அதை தானே சொல்லணும். இல்லை, ஏனென்று சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு பதிவை பார்த்து நான் அதை பார்த்த நேரத்தில் உங்களுடைய மன ஆதங்கம், உங்களுடைய கோபம் எல்லாம் அதில் வெளிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ அதனால் அதான் கேட்டு நான் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில ஆதங்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பழகியாச்சு. மற்ற ஆதங்கம் வண்டிக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆதங்கம் வரும், அடுத்த நிமிஷமே இன்னொன்று விளங்கிடும். ஓகே, அது சினிமா உலகத்தில் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இது இருக்கும். ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், எங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுதான் இதுன்ற அந்த லாஜிக் ப்ராக்டிக்கலாக அது விளங்கினோடனே அது சாந்தம் அடைஞ்சிடும். அந்த போஸ்ட் போட்டு 10 நிமிஷத்துலேயே நான் சாந்தம் அடைஞ்சிட்டேன். அப்படியா? அதாவது ஒரு உளவியலாக எங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினோடனே நாங்கள் அதுலேருந்து வெளியில் வரோம். சில வேளை அதை உள்ளே வச்சுட்டு புதைச்சிட்டு இதுதான் சிதார்த்தம்ன்றது விளங்கிடும். சரி, இப்போ நாங்கள் அந்த ஃபேஸ்புக் பதிவுக்கு வருவோம். அதில் நீங்கள் குறிப்பாக ஈழத்து திரைப்படங்களில் முதலீடு செய்கிறாக்கள் சம்மந்தமாக அந்த ஒரு பதிவை போட்டிருந்தீங்க. அதில் நீங்கள் ஒரு மையப்படைப்பு செஞ்சுருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட என்ன காரணம், ஏன் அப்படி ஒரு பதிவு? இல்லை, இப்போ உண்மையாக அது நான் போட்டது அந்த கதிர் என்ற படம் ஒன்று ட்ராப் ஆகிருந்தது. அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அது செஞ்சு கொண்டிருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் போனால் அந்த டீசர்ட்டு நல்லா இருந்தது. அது நின்ற உடனே அந்த அவர் போட்டிருந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு இது என்ன எத்தனை பேருக்கு நடக்குது இந்த விஷயம்னு எனக்கு ஒரு 3 வருஷம் இப்படி ஓடிச்சு. அதாவது முதல்ல 6 மாதம் ஒருத்தருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அப்புறம் இன்னொரு 6 மாதம் இன்னொருத்தருக்கு எழுதுவேன். எல்லாம் எழுதி முடிஞ்சு இல்லாட்டி இடையில நிற்கும் போது டைம் போகும்போது நின்றுடும். இல்லாட்டி சில வேளை ஒருத்தர் ஒரு 8 மாதம் ஒர்க் பண்ணிட்டு மெசேஜ் ரிப்ளை இல்லாமல், அப்போ அது முதலாவது மாதமே என்னை ஜட்ஜ் பண்ணி ஓகே ஒர்க் சரியில்லைன்னு நிப்பாட்டி இருக்கலாம். 8 மாதம் இழுத்தடிச்சிட்டு நிப்பாட்டுக்குள்ளே இந்த டைம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு. அங்கே பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோலேருந்து. இந்த இப்போ ஒரு படம் வந்திருந்தா கூட என்னை பற்றி நல்லதோ கெட்டதோ வந்திருக்கும் வெளியில். நல்லதாக செஞ்சுருந்தா ஒரு வேலை அடுத்த ஸ்டெப், இல்லாட்டி அட்லீஸ்ட் இப்படி ஒருத்தர் இருக்கிறன்ற பேராது பதிஞ்சிருக்கும். இப்போ ஜீரோலேருந்து ஒவ்வொரு தரையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கதிருக்கும் அது நடக்குதுன்றதுல நிறைய பேர் அப்படி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தவை சினிமாக்குள்ளே. இப்போ அதுதான் அது வெளியினேன். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் போட்டிருந்தேன், என்னென்னா பயங்கர உத்தவத்தோட முதலிட வந்தாக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. காசா நேரடியாக ஏமாத்துற இன்டென்ஷனோடையே ஆக்களை எடுத்துருக்கீங்க. இன்டென்ஷன் தானே முக்கியம். நேர்மையாக படம் செஞ்சு அது தோற்று போகிறதுன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏமாத்துற இன்டென்ஷனோடையே நடந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. உண்மையிலேயே உங்களுடைய பதிவை பார்க்கக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது என்ற மாதிரி தான் நீங்கள் எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கே ஈழ சினிமா தரப்பில் செயற்பட்டு கொண்டிருக்கிற படைப்பாளிகளை ஏமாற்ற வேணும், இவங்களை வளரவிடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே ஒரு குழுவோ அல்லது ஒரு சக்தியோ செயற்படுறதா நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த படம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இது வேற ஏதோ நடந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சில சந்தேகம் இருக்கேன்டா, ஒரே ஆள் ஒரு ப்ரொடக்ஷன் 2 ப்ரொடக்ஷன் நிற்கிது இடையில பிரச்சனை இல்லை. ஒரு ப்ரொடியூசர் பறந்துபட்டு ஜாழ்ப்பாணம் வவுனியா எல்லா இடத்துலையும் ஒரே டீம் இன்வெஸ்ட் பண்ணுது, ஒரு 7-8 படம் நிற்கிது இடையில. அப்போ அதில் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர், அப்படியா குறிப்பிட்ட குழு 2-3 பேர் சரி, அவங்க ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கொண்டு செயற்படுறாங்க. இழுபறி ஒரு வயசு வரைக்கும் எங்களை இழுபட வைக்கணும் என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவையில்ட்ட நான் இன்னும் சிக்கல. எனக்கு இழுபட்டது எல்லாமே வேறு வேறு காரணங்கள்லான்றது எனக்கு தெரியும். அதில் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது எந்த டைமை வேஸ்ட் ஆகியிருந்தாலும் நான் அப்படி பாதிக்கப்படலை. ஆனால் வேறு ஆட்களை பார்க்கல இது ஓகே இழுபடணுன்ற மாதிரியே செஞ்ச மாதிரி இருக்குது. முக்காவாசி படம் தான் உங்களால் முடிக்கலும் என்ற ஒரு கட்டத்தில் முக்காவாசியை உண்மையாகவே முடித்தாலுக்கு அந்த காவாசியை முடிக்க வைக்கிறதுக்கு இதோண்டு முயற்சி ஒன்று போடலாம். ஆனால் அதில் வச்சு இழுபறி செய்ய வைக்கிறது சரியான பிள்ளை அன்னைக்கு இல்லை. எனக்கு உண்மையில் வேணுமெண்டே இப்படி இழுத்தடிப்பு செய்வாங்களான்றதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வேண்டாப்ப இங்கே யாருமே முதலிட வரல தானே, உதவி செய்ய தானே வர்றாங்க. அது ஒரு காரணம். உண்மையாக உதவி செய்ய வரக்குள்ள அவங்களுக்கும் அது தொடர்பான முழுமையான நாலேஜ் இல்லாமல் உள்ளே வந்துட்டு பிறகு உள்ளே பார்த்துட்டு இது சரி வராது விட்டுட்டு போக்குள்ள அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் தானே அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு. உண்மை. அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, முதலிட வர்றாக்களும் எங்களை சினிமா செயற்பாட்டாளர் இயக்குநர்களாக விரும்புகிறார்கள் மாதிரி ஒரு நீண்ட தூர திட்டம் கொண்டு வச்சுருக்கோம், தூர நோக்கம் இருக்கோம். இப்போ இந்த 20 வருஷ இலக்கு என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்ல.
உண்மையாகவே அவர் சீரியஸாக சினிமா இங்கே உருவாகணும்னு நினைச்சார். இந்த ஏதோ ஒரு இப்போ ஒன்று செய்வோம் ரெண்டு வேறினா அது ஃபெயில் ஆனால் அதோட முடிஞ்சிடும். அவரை பார்த்து மெட்ராக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ இதுக்குள்ளே இறங்கி அது ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு இறங்குறது நல்ல. அது இது வரைக்கும் நடக்கலைன்றதான் நடக்கலை பிரச்சனை. 1-2 பேர் இருக்கணும் நினைக்கிறேன். அவையில் சரியாக வந்து சரி டைம் எடுக்கும். அது அதான் இப்போ தான் அதுக்குரிய ஆரம்பம் புள்ளி வந்திருக்கு. உண்மையாகவே இப்படி ஒரு திட்டமிட்டு சினிமாவை அழிக்கணுமென்ற இன்டென்ஷனோட ஆக்கள் இருக்கணுமா, வளர விடக்கூடாது என்ற நோக்கத்தோடா கட்டாயம் இருக்கும். ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வளர்கிற சினிமான்றது சாதாரணமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஒரு கலை இலக்கிய வளர்ச்சின்றது இங்கே வந்துச்சுன்னா அது பெரிய அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தி. இப்போ கட்டாயமாக இங்கே இருக்கிற சினிமா வந்து சாதாரணமாக வளர விட்டுற மாட்டோம் யாருமே. அது உலக அரசியல் உலகளுக்கு மாறும் வரைக்கும் அது அப்படி இருக்கும். இப்போ அதையும் மாரி தான் நாங்கள் சினிமா செய்ய வேண்டியிருக்கும். இல்லை அது சரி, அதுக்கு பின்னுக்கிற இருக்கிற அரசியல் சக்தி என்றது வந்து இருக்குது. அதில் எந்த கருத்தும் இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படை, அதாவது குறிப்பாக வந்து சினிமா வந்து எங்களுடைய பரப்பில் வளரணும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற படைப்பாளிகளை நம்பி முதலீட்டாளர்கள் வரணும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற மக்கள் அடிப்படையில் வந்து சினிமாவை திரையரங்கில் வந்து பார்க்குற ஒரு பழக்கம் ஒன்று இருக்க வேண்டும். அது எங்களோட மக்கள்கிட்ட அது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த சந்தானத்தின் தில்லுக்கு துட்டு ஏதோ ஒரு படம், அது யாழ்ப்பாணத்தில் மட்டும் 2 கோடிக்கு மேலே ப்ரொசன்ட் சொல்கிறீங்க. இப்போ சந்தானம் வந்து இப்போ விஜயஜித் மாதிரி மார்க்கெட் உள்ள ஒரு ஆள் இல்லை. அது அந்த படத்துக்குரிய கண்டென்ட்டுக்கு தான் வந்து தில்லுக்கு துட்டு என்ற அந்த காமெடி ஹொரர் என்ற அப்புறம் கண்டென்ட்டை மதிக்கணும், தியேட்டருக்கு வரணும். அதை விட சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் விஜயஜித் படங்கள் மற்ற ஹைப்போட வர்ற பெரிய படங்களுக்கு இங்கே நிறைய நாள் ஓடுது. 1 மாதம் ஒன்றை படம் இருக்குது. KGF 2 எல்லாம் பயங்கரமாக வவுனியாலேயே 1.5 மாதம் டிக்கெட் இல்லாமல் வருது. இப்போ உண்மையை சொல்ல போனால் தியேட்டருக்கு வர்றது கூடிது, ஃபேமிலியாக வர்றது, அந்த கல்ச்சர் வந்து கூடுது. இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லிக்கலே எப்படி தான் தொடங்கினீங்க, எங்களோட படைப்பாளிகளை நம்பி முதல். இப்போ அந்த நம்பிக்கை என்னென்ன கொண்டுறதுன்றதா அது எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்கார், அவர் எப்படி நம்புறேன்ற கேள்வி கேட்டால் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்டை வாசித்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி படத்தை முடிப்பினுமான்ற அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ப்ரொடக்ஷன் ரன் பண்ண அனுபவம். அது இல்லை என்றைக்குள்ள என்னென்ன அந்த முடிவை எடுப்பினவர் ஏதோ ஒரு அவைலுக்கு அது வரைக்கும் என்ன அறிமுகம் இருக்கோ, பார்த்த படங்களோ இல்லாட்டி அவள் கதைக்கிற விதத்தை வச்சோ ஒரு முடிவை எடுக்கும். அவ்வளோதான் இப்போ நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ ஒரு படம் ஹிட் ஆகிட்டு ஒரு சாம்பிள் செஞ்சுருக்காருன்றதை வச்சு இப்போ கொடுக்குற அளவுக்கு இன்னும் பெருசாக இதுண்டு இல்லைன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அப்போ முடிவு எடுக்கிறன்றது கஷ்டம்தான் முதலீட்டாளர்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். என்னென்ன முடிவு எடுக்கிறது, யார் சரியான படைப்பாளி. நான் என்னட்ட இப்போ கொஞ்சம் காசு இருக்குது, அது சினிமாவில் முதலிடணும்னு விரும்புகிறேன். யார்கிட்ட முதலிடுறேன்ற முடிவு அதில் என்ன எடுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னு நான் சொல்லல, அது அவையெல்லாம் முடிவு எடுக்கணும். இப்போ அவையில் ஒரு திரைக்கதையை வாசிக்கணும், வாசிட்டு எதை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணிடணும், இது சரியாக இருக்கு இல்லையா. என்னுடைய கேள்வி என்னங்க, ஏன் முதலீட்டாளர் இந்த சினிமா துறைக்குள்ள வந்து முதலிட வேணும்? அவர் வந்து ஒரு வியாபாரி, அவர் வந்து தான் போடுற காசை வந்து திருப்பி எடுக்கணும்னு யோசிக்கிறவர். அவருக்கு வந்து பிஸ்னஸ் தான். ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வேண்டி அதில் தென்னந்தோப்பு போட்டு அவர் லாபம் எடுத்துட்டும் போகலாம். அதே நேரம் சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து முதலிடலாம். 2ல் ஒரு தெரிவு செய்யணும்னா அவர் எதை தெரிவு செய்ய? ஓகே, இப்போ ஒரு என்டர்பிரீனியர் மைண்ட் செட்டில் ஒரு ஆள் எடுங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறேன், அவருக்கு பேஷனாக இருக்கணும் முதலாவது சினிமா. அதுதான் அந்த தொழில் இல்லையே, அதான விஷயம். அப்போ எங்களுக்கு தேவை வரப்போகிற இன்வெஸ்டர் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசராகவே வர்றான்னு வைங்க, ஒரு கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாரு, அவருக்கு சினிமாவில் பேஷன் இருக்கும், இல்லாட்டி அது நடக்காது. முதலாவது விஷயம். இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு சினிமா பாவப்பட்டு செய்ய வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சினிமாவை நேசிக்கணும், சினிமான்ற அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குல்ல. அது 2வது பிஸ்னஸை தாண்டி எங்களுக்குரிய சினிமான்றது ஒரு அத்தியாவசியம். அப்போ அது 2ஐயும் உணர்ந்த ஒரு ஆள், 2ல் 1 உணர்ந்த ஒரு ஆள் வரும். சரியான ஸ்ட்ராங்கான பேஷனாக இருந்தால் மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்க. அப்போ 1-2 தோல்வி வந்தோன்னா இல்லாட்டி வெளியில் போயிடுவேன். இது சரி வராது போல, அடுத்ததுக்கு போக மாட்டா. அவையில் சினிமா பிடிச்சி வரையில்லை, சினிமா செய்யணும்னு வரையில்லை, செஞ்சு பார்ப்ப வேண்டு வந்திருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து அவருக்கு வந்து லாப நோக்கமும் இருக்க வேணும், அதே நேரம் இந்த சினிமாவில் ஒரு பேஷனும் இருக்க வேணும். 2ம் சேர்ந்து ஒரு ஆள் வரக்குள்ளதான் இங்கே வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியையும் வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறோம். லாப நோக்கு கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி அது ஒரு இண்டஸ்ட்ரியாக வளராது, லாபம் எடுக்காத ஒரு எதுவுமே வளராது. உதவி செய்கிற நோக்கத்தோடு வரக்கூடாது, வர வேணாம். உண்மையாகவே வந்து வராமல் இருக்கிறது நல்ல. ஏன்னா அது 90% அது தோல்வியில் முடியுது. இப்போ என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்தே நான் உங்களை கிஷாந்தண்டே கூப்பிட்டுட்டேன், மன்னிக்கணும் முதல்ல அதுக்கு. இளந்திரையன், சரியா? இளந்திரையன், நான் தனோவியன், 2 பேருமே வந்து நாங்கள் பேரை மாற்றிருக்கிறோம். காரணம் தமிழில் பேர் இருக்க வேணும்ன்றக்காக. அப்படி தானே? சரி இளந்திரையன், சொல்லுங்கள். நாங்கள் இப்போ எங்களுடைய காணொலியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது சொல்ல போகிறீங்களா? இப்போ முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வரணும், சரியான முதலீட்டாளர்களாக இருக்கணும்.
ஸோ ஒரு இன்வெஸ்டர் ஒரு படைப்பாளியை தேர்வு செய்கிற மாதிரி படைப்பாளிகளும் முதலீட்டாளர்களை தெரிவு செய்யும். மற்றது வந்து எப்படி நம்பிக்கையை எடுக்கிறது, இப்போ சரியான இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை எப்படி எடுக்கிறேன்டா அது எனக்கும் தெரியல. நாங்கள் தொடர்ந்து செயற்படணும். அதுதான் அந்த திரைப்பாசறையின் நோக்கமே. இன்வெஸ்டர்ஸ் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாதுன்றதும் அதுக்குள்ளே நாங்கள் என்ன பில் பண்ணிடலாம், இங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ணிடலாம், மனித வளம் பில் பண்ணி அந்த டைமுக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டு போகிறோம். அதுக்கு சில ஸ்பான்சர்ஸ் முன் வந்திருக்கணும். அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த முதலாவது திரைப்பாசறை மட்டும் ஒரு ரிஸ்க் எடுத்து செஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்கு அவதாரம் அது. அதுலேருந்து சில வேறு நல்ல பக்கங்களுக்கு சில விஷயம் திரும்பி இருக்குது. அது வெளியில் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அப்போ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்தியாவுக்கும் போயிருக்கு எங்களோட வேலைகள். இப்போ திரைப்பாசறை எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு வகையில் அப்படி இயங்கணும் தொடர்ந்து. அடுத்து இப்போ தொழில்நுட்ப பாசறை செய்யும் ஏஐயை பற்றி. அதுக்கு ஒரு நல்ல வளவாளர் வர்ற பெரிய ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் வேலை செய்யறது. அப்போ ஏதோ ஒன்றை மூவ் பண்ணி கொண்டு போகல சொல்லாமல் கௌதம் மாறன்னா. அதுக்கு பிறகு திரைப்பாசறை 3 இருக்கும். அதுக்கு ஸ்பான்சருக்கு கேட்டிருக்கோம், ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம். இப்படியே தொடர்ச்சியாக செய்யணும்னு நினைக்கிறேன். தயாரிப்புக்கு ஆக்கள் முன் வரும் வரைக்கும் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ணிடுவோம். செஞ்ச 3 பாசறையிலையுமே எங்களுக்கு ஒரு மனித வளம் கூடி. நன்றி இளந்திரையன். நன்றி. சரி, நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். தொடர்ந்து செயற்படுவோம். நன்றியா? நன்றி.